இஸ்ரவேல் மக்களுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே உடன்படிக்கை பண்ணி அந்த 7 ஜாதிகள் இருக்கக்கூடிய கானான் தேசத்தை உனக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். ஆனா ஆபிரகாம் வந்து நடந்து தெரிய சொன்னார், நடந்து தெரிந்தார். அவருடைய சந்ததி அவர்கள் போய் சுதந்திரிக்க போறப்ப மோசே வந்து சொல்றாரு, 12 கோத்திரத்துக்கும் 12 பேரை தேர்ந்தெடுத்து நீங்க போய் அந்த தேசத்தை பார்த்துட்டு வாங்க. ரொம்ப செழிப்பான தேசம், கர்த்தர் உங்களுக்குன்னு வாக்கு பண்ண தேசம். அதை போய் சுதந்திரித்து கொள்ள நீங்க போய் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னா 40 நாள் சுத்தி பார்த்துட்டு அவங்க வந்து சொல்றாங்க, இந்தா அந்த தேசத்தோடைய கனி. ஒரு திராட்சை கொலையை ஒரு நபர் ஒரு தடியில கட்டி சுமந்து கொண்டு வருகிறார்கள். அத்திப்பழம், மாதுளம்பழம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த தேசத்தின் கனி. அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் சொல்லிட்டு, ஆனாலும் நம்ம போய் அந்த பட்டணத்தை பிடிக்க முடியாது. அந்த ஜனங்கள் நெடிய ஆட்கள், அவர்களுடைய பார்வையில நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். எங்களுடைய பார்வையில நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கோம், அவர்களுடைய பார்வையிலையும் வெட்டுக்கிளிகளை போல இருக்கோம். நம்மளால வந்து அவங்கள ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு வந்து போறேங்க, ஞாயிற்றுக்கிழமை போறேன், சர்ச்சுக்கு போறேன், வேண்டுறேன், வார்த்தையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆனாலும் எனக்கு வந்து பாருங்க இது இப்படியே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி அல்ல, அதை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. நம்ம வாயை திறந்து என்ன பேசுகிறோம். அவர் கைடு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேங்கிறார். நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்குவதில்லை அப்படின்னு இருக்காரு. கர்த்தருடைய ஐஸ்வர்யமே ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தரும், அதனோடு வேதனை கூட்டார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறார். உங்க ஆத்மா எந்த அளவுக்கு வார்த்தையில வாழ்ந்திருக்கோ அந்த அளவுக்கு எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பீர்கள். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்கிறதுனால இதை நம்முடைய மனதிலே வைக்க வேண்டும். இதை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். இதன்படி தான் எனக்கு நடக்கணும். கர்த்தர் நல்லவர், என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இப்படி சொல்ல வேண்டும். ஆனா 10 பேர் அப்படி துர்ச்செய்தி அறிவித்தாங்க. யோசுவா காலேப் என்ன சொல்றாங்க, அவர்களுடைய பார்வையும் அவருடைய இருதயத்தின் கண்ணோட்டமும் வேற. அவர் சொல்லிட்டார்னா நிச்சயம் செய்வார். அவர் சொல்ல ஆக அவர் கட்டளையிட நிற்கும். இப்போ இவங்க தேசத்தை பார்த்துட்டு வந்துட்டு யோசுவாவும் காலேப்பும் சொல்றாங்க, ஐயா கொஞ்சம் யோசுவா காலேப்பு இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் அழுகாதீங்கப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம எளிதில் போய் அவைகளை சுதந்திரித்து கொள்ளலாம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி விட்டது. நம்ம எல்லாருக்கும் பலன் இருக்கிறது. யோசுவா காலத்தில் அவர் பங்கிட்டு கொடுக்க போறப்ப காலேப்பு கேட்குறாரு, உன்னையும் என்னையும் குறித்து கர்த்தர் சொன்னார், இந்த மலை தேசத்தை எனக்கு தாரும். நம்ம யுத்தத்துக்கு போனப்ப 40 வயசுல என்ன பலன் இருந்ததோ இப்போ 85 வயசு, அதான் இந்த 45 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இருந்த பலன் எனக்கு இருக்கிறது. இந்த மலை தேசத்தை எனக்கு தாரும், அதை நான் வந்து சுதந்திரித்து கொள்றேன்னு கேட்குறாரு. அப்போ எவ்வளவு வயசானாலும் கர்த்தரை விசுவாசிக்கிறதும் கர்த்தரிடத்துலன்னு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கும் பலனை பெற்றுக்கொள்வதற்கு வயசு ஒரு காரியமே கிடையாது. ஏன்னா அவருடைய வல்லமை குறையவில்லை. அவர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவர் பலனையும் சுகத்தையும் கொடுக்க அவர் சொல்லுவாங்க, ஆமாம் இன்னமே என்னத்தை போய் நல்லதை நான் சாப்பிட்டு இன்னமே நான் என்னத்தை நல்லா உடுத்தி. நீங்கள் யோபு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளியும் பொன்னையும் ஆற்று கற்களை போல சேர்த்து வைப்பீர்கள். தூசி, இப்போ சேர் இருக்குது, அதில் வந்து துடைக்காமல் விட்டால் எவ்வளோ தூசி இருக்கோ, பூமியின் தூளை போல தூசியை போல நீ வந்து வஸ்திரங்களை சவதரித்து வைப்பாய். அந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஏராளத்தையும் தாராளத்தையும் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நம்முடைய விசுவாசம் தான் குறைவுள்ளதா இருக்கிறது. விசுவாசம் வரணும்னா வார்த்தையை கேட்க வேண்டும். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வார்த்தையை நம்ம கேட்டு அதை விசுவாசிக்கிறதுல நம்முடைய இருதயம் அப்படி ஆயத்தமா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம பயப்படாமல் அந்த சூழ்நிலையை மேற்கொள்வதற்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் அங்கே சவுலும் அவனுடைய இராணுவமும் பெலிஸ்தரோடு கூட அங்கே யுத்தத்தில் இருக்கிறாங்க. 40 நாள் கோலியாத்து வந்து சொல்கிறான், கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிறான். அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும்.
ஆனா சவுலுக்கோ அந்த இராணுவத்தில் இருக்கிற ஒருத்தருக்குமே வந்து இந்த ஒரு மனுஷனை ஜெயிக்க முடியும், கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார், அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், நிச்சயமா வெற்றி கொடுப்பார், இந்த யுத்தத்துல ஜெயம் கிடைக்கும்னு யாருக்குமே அந்த நம்பிக்கை வரல. அவன் சத்தத்தை கேட்டவொடனே ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். அவன் சொல்றான், சேனைகளின் கர்த்தருடைய சேனையை நான் நிந்திக்கிறேன், இந்த இஸ்ரவேலுடைய சேனையை நான் நிந்திக்கிறேன் அப்படிங்கிறான். ஆனா தாவீது தன்னுடைய அண்ணனை பார்க்கறதுக்கு இராணுவ அங்க இருக்கிறதுல அந்த இடத்துக்கு போன பொழுது இந்த சத்தத்தை கேட்டு இவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம். அதை எப்படி பெலிஸ்தன் விருத்த சேதனம் இல்லாதவன் இவன் எப்படி கர்த்தருடைய சேனையை நிந்திக்கலாம், இவனை கொன்னா என்ன கிடைக்கும், இவனுடைய இருதயத்தின் வாஞ்சையும் விருப்பம் பாரு, இவனை கொன்னா என்ன கிடைக்கும். பக்கத்தில் ஒருத்தன்ட்ட கேட்டான், அவங்க சொல்கிறான், ராஜா ஏற்கனவே எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு, அவர் மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பாராம், அவங்களுக்கு வந்து ஐஸ்வர்யத்தை கொடுப்பாராம், அவங்க குடும்பமே வரி கட்டாமல் இருக்கிறதுக்கு சர்வ மானியமும் கொடுப்பேன்னு அவர் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இவன் மறுபடியும் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்குறான், அவன் சொன்னபடியே சொல்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டாம். அப்போ இவன் இருதயம் எவ்வளோ உறுதியாக இருக்கு, இவன் இருதயம் வந்து கர்த்தரை நம்பி எவ்வளவு திடனாக இருக்கிறது, ஒருத்தரும் கவலைப்பட வேண்டாம். சொன்ன உடனே நான் போய் யுத்தம் பண்ணுறேன்னா ராஜா கிட்ட கொண்டு போய் விட்டா சவுலுக்கிட்ட வந்து தாவீது சொல்கிறாரு, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டாம்னு மறுபடியும் சொல்கிறாரு, நான் போய் யுத்தம் பண்ணுவேன். அவன் சொல்கிறேன், அப்பா நீ இளைஞன் வாலிபன், அவன் சிறு வயதிலிருந்து யுத்த வீரன், உன்னையால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறப்ப, இல்லை கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறேன், ஒரு கரடி வந்தது, சிங்கம் வந்தது, மாட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போன பொழுது அது வாயை கிழித்து அந்த ஆட்டுக்குட்டியை தப்பு வைத்தேன், அவைகளில் ஒன்றை போல் இருப்பான், விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம்.